தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றத்தில் ஒலிக்கும் சீமானின் குரல் எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். சட்டமன்றத்தில் தொடர்ச்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய பல நிகழ்வுகள் பரிசீலமைக்கப்பட்டு வருகிறது. அவர் இல்லை அப்படின்னாலும் அவர் மக்களுக்காக நின்று கொடுத்த குரல் இருக்குல்ல, அது ஒலித்து கொண்டு தான் இருக்குங்கிறதுக்கு மிக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாகத்தான் இந்த நிகழ்வுகள் எல்லாம் பார்க்கப்படுகிறது. இன்றைய தினம் பார்த்திங்கன்னா, இஸ்லாமிய சிறைவாசிகளின் விடுதலை கோரிக்கைகள் பற்றி வன்னியரசு அவர்கள் ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்காங்க. ஆனால் இது முழுக்க முழுக்க அண்ணன் சீமான் அவர்கள் ஏற்கனவே பலமுறை பதிவு செய்த விடயம் அப்படிங்கிறதுல எவ்வித மாற்று கருத்தும் இல்லை. ஒருவேளை அண்ணன் சீமான் அவர்கள் பார்த்திங்கன்னா அதிகாரத்தில் உட்கார்றாரு அப்படின்னும்போது இந்த மாதிரியான நிலையங்கள் அவர் கையெழுத்து அந்த முதல்வர் அப்படின்னு கையெழுத்து விட்ட உடனே நீங்கள் தாராளமாக அவரை திறந்து அவர்கள் அனைவரையும் நீண்ட காலமாக யாரெல்லாம் சிறையில் இருக்காங்களோ அவங்கள வெளியே அனுப்பிடலாங்கிற அந்த விஷயத்தை பதிவு பண்ணியிருந்தார். ஆனால் கெடுவாய்ப்பாக அண்ணன் சீமான் அவர்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லாத காரணத்தால் இப்போ யார் முதல்வராக இருக்காங்களோ அவங்கக்கிட்ட நம்ம அதற்கான கோரிக்கையை முன்வைக்கிற இடத்துல இருக்கும். அந்த வகையில் அண்ணன் சீமான் அவர்களோடு தொடர்ச்சியாக போராட்டங்களும் என்னென்னவோ செய்த ஒரு நிகழ்வுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா தற்போது முடிவுக்கு வர மாதிரி வன்னியரசு அவர்கள் இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு போய் விஜய் அவர்களிடம் சேர்த்துருக்காங்க. தமிழ்நாட்டில் நீண்ட காலம் சிறையில் வாடக்கூடிய இஸ்லாமிய சிறைவாசிகள் உள்ளிட்ட ஏனைய சிறைவாசிகள் தங்களது இடைக்கால பிணை, நீண்ட நாள் விடுப்பு மற்றும் தண்டனை நிறுத்தி வைப்பு ஆகிய கோரிக்கைகள்லாம் மாநில அரசிடம் முன்வைத்து அதற்கான அடுத்த கட்ட நீதிமன்றத்தையும் அணுகி அவருக்குரிய நிவாரணத்தையும் பெற்று தந்து வந்திருக்காங்க இவர்கள். இந்த விடயத்திற்கெல்லாம் யார் காரணம் அப்படின்னும்போது அண்ணன் சீமான் அவர்களை தவிர்த்து இந்த விஷயத்தை பேச முடியாது. பலருக்கும் இதன் மேலே சில கோபங்கள் வர மாதிரி என்னென்னவோ பேசுகிறாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த இஸ்லாமிய சிறைவாசிகள் குடும்பத்தினர் கேட்டு பாருங்கள், யார் இதை தொடர்ச்சியாக பேசி வருகிறார், யார் இதற்காக தொடர்ச்சியாக போராட்டங்கள் முன்னெடுக்கிறாங்க அப்படின்னும்போது நிச்சயம் அண்ணன் சீமான் அவர்களை தவிர்க்க முடியாத ஒரு இடத்துல இருக்காருங்கிறத அவர்களே புரிஞ்சுப்பாங்க. இதனுடைய பின்னணியிலே பார்த்திங்கன்னா, கடந்த திராவிட முன்னேற்ற கழகம் 10 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் உள்ள சிறைவாசிகளை பரோலில் அனுமதிப்பதற்கான விரிவான விதிகளை தொகுத்திருந்தாங்க. ஆனால் இப்போ அந்த விஷயத்தெல்லாம் கடந்து நீண்ட காலமாக சிறையில் வாடக்கூடிய 22 இஸ்லாமிய சிறைவாசிகள் மற்றும் அவர்களது குடும்பங்களுடைய கோரிக்கை கனிவோடு பரிசீலித்து அவர்களை முதற்கட்டமாக நீண்ட கால பரோல் வழங்கியும் விதிகளுக்கு உட்பட்டு விடுதலை செய்வதற்கு உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சரிடம் வன்னியரசு அவர்கள் கோரிக்கை வைத்ததாக பதிவு செய்திருக்காரு. அதனோடு அவர் கூட இந்திய தேசிய லீக் கட்சியுடைய தலைவராக இருக்க பஷீர் அகமது அவர்களும் திரு முகமது மன்சூர் கசிபி அவர்களும் கூட இருந்தாங்க.